கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களே வாழ்த்துகிறேன். இயேசுப்பாட்ட ஒரு நியாய சாஸ்திரி ஒரு கேள்வி கேட்குறான், அவரை சோதிக்கும்படி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறான். அதற்கு அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அதற்கு அவன் என்ன சொன்னான்னா, அவனுக்கு இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்ற ஒரு ஆணவத்தோடு இயேசுப்பாட்ட கேட்கான். தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறேன். அப்போ இயேசுப்பா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓமையை சொல்கிறாங்க. இயேசுப்பா சீசர்கள்ட்டையும் அவருக்கு பின் வந்த ஜனங்கள்ட்டையும் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ரட்சிப்பையும் குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு புரியும்படியாக ஓமைகளால் தான் தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார், அந்த ரட்சிப்பை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் விளக்கினார். அதே போல் இந்த நியாயசாஸ்திரத்துக்கு ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமைன்னா, இயேசு பிரேத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது ஒரு கள்ளன் கையில் அகப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க, அவனுடைய அங்கிகளை வஸ்திரங்கள்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாய் வந்தான். தற்செயலாங்க சொல்ல அவன் அங்கே எந்த வேலையும் இருந்திருக்காது, சும்மா சாதாரணமாக தான் போயிருப்பான். ஆனால் அந்த ஆசிரியர் என்ன பண்ணார், வந்த வழியை அவர் என்ன பண்ணார், கண்டு பக்கமாய் விலகி போனார். ஆசாரிகள்னால் யாருன்னா, அந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்தராக பாவத்துக்காக அவங்க என்ன செய்வாங்க, பலியிட்டு அவங்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்வாங்க, தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று மக்களுக்காக இரக்கம் கிடைக்கணும் என்று அவங்க வேண்டுதல் செய்கிறவங்க. அந்த மகா பரிசுத்தலன்னு ஒன்று இருக்குது. அதில் வருஷத்துக்கு ஒரு நேரம் பிரதான ஆசிரியர் போய் வருஷத்துக்கு ஒரு நேரம் ரத்தம், ஆடு இல்லாட்டா வெள்ளாடு, இந்த புறாக்களை அந்த பலியிட்டு நினச்சிவாங்க, பாவ நிவர்த்தி செய்வாங்க ஜனங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும். அவங்களுக்கு இறக்க குணம் இருக்கணும். ஏன்னா ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்கள். இப்போ கூட பாருங்கள், நம்ம சர்ச்சில் போதகர் அந்த ஐயா அவங்கெல்லாம் நம்ம அவங்கள ஆசிரியர், அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி நம்ம ஆசிரியர்கள் நினைக்கிறோமோ அதே போல் அவர்களும் நமக்காக இயேசுப்பாட்ட வேண்டுதல் செய்கிறவங்க. ஆலயத்தில் ஆலய காரியங்கள் எல்லா ஆராதனையும் நடத்துகிறவங்க. அதில் அவங்களுக்கு அந்த அதே அவங்க இரக்கமுள்ளவர்களே காணப்பட வேண்டும். இப்போ அதை நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியலை. அதை சொல்லதுக்கு நமக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பற்றி நம்மளுக்கு சொல்லதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அந்த ஆசாரியரை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாய் வந்துவிட்டது. அப்போ அந்த ஆசாரியன் என்ன செய்தார், கண்டும் காணாதவர் போல போயிட்டார். ரெண்டாவது ஒரு லேவியர் வர்றார். அந்த லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியர்னா யார், அந்த ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அந்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கவும், அந்த ஆராதனைக்குரிய அபிஷேக தைலம், எண்ணெய், தூபவர்க்கம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பாத்திரங்கள், அந்த எல்லாவற்றையும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் அவங்க நினைச்சுவாங்க பாதுகாக்கவும், அவங்க தூக்கி சுமந்து செல்வதற்கும் அவங்க தான். மற்றபடி சாதாரண மனிதர்கள் அங்கே எந்த பொருளையும் கை வைக்க முடியாது. அவங்க பரிசுத்தத்துக்காகவே அவங்க நியமிக்கப்பட்டவங்க. அந்த ஆசாரியரும் லேவியரும் ஆண்டுடைய பணியை செய்வதற்காக அவங்க ஏற்படுத்தப்பட்டவங்க. இப்போ அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த லேவி கோத்திரமும் அந்த ஆசாரிய கோத்திரம் தான் அவங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் இயேசுப்பா நமக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்த பிறகு இந்த நேரத்தில் எல்லாருமே ஊழியம் செய்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இப்படி செய்ய முடியாது. ஆண்டுடைய கிருபையினால் இன்றைய தினம் ஆலயங்கள், பெரிய பெரிய ஆலயங்களும் இருக்குது. குருவானவர் ஆராதனை நடத்துவாங்க.
அதே போல் சின்ன சின்ன பாஸ்டர்மாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களும் சொந்தமாக சபையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ இந்த யூடியூப்பில் பாருங்கள், என்னைய மாதிரி நிறைய பேர் ஆண்டோடைய வசனங்களை சொல்லுதாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த ஆசிரியர்கள் மாத்திரம்தான் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசமாய் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய கிருபையினால் இரக்கம் பெற்று இப்பொழுது அவருடைய நாமத்தை தைரியமாக சொல்லுகிறோம். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆசிரியர்கள் மாத்திரம்தான் அந்த ஊழியத்தை செய்யணும். ஆனால் ஆண்டுடைய சிலுவையில் அறைந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணிட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாகி இன்றைய தினத்தில் அவருடைய நாமத்தை பெண்களும் சொல்லுதாங்க. அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து இந்த அதிகாரம் கிடையாது. ஆண்கள் மாத்திரம்தான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுறவர்களாய் காணப்பட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை இல்லை. அப்போ ஆசாரியரும் பார்த்து அப்படி போயிட்டாங்க, அந்த லேவியனும் பார்த்துட்டு அப்படியே விலகி போயிட்டாங்க. யார் இறக்கணும், மக்களுக்காக இறக்கம் செய்யணுமோ அவங்களே விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் அந்த பக்கமாய் சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அவங்க 2 பேரும் தற்செயலாய் வந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்தவங்களாக காணப்பட்டாங்க. ஆனால் அந்த சமாரியன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தவராக இருக்கலாம். இதில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில். அப்படின்னா அவன் எங்கேயோ முக்கியமான ஒரு வேலைக்காக போய் கொண்டு இருப்பானா இருக்கும். அப்போ கிட்ட வந்து அவனுடைய காயங்களையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சுய வாகனம்னா அந்த காலத்தில் ஒட்டகம், கழுதை அப்படிப்பட்ட வாகனத்தில் வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு. அப்போ அந்த சமாரியனை பாருங்கள், அந்த சமாரியன் வந்து அந்த காலத்தில் யூதர்களால் வெறுக்கப்பட்டவங்க. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகவே செய்யாது. யூதர்கள் வந்து சமாரியர்களை வெறுத்தாங்க. அதே போல் சமாரியர்களும் எத்தனையோ இடங்களில் இயேசப்பாவை ஒரு யூதன் என்று கருதி அவர் தேவனுடைய குழந்தை, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவரா, அவருடைய குமாரன், ஆனாலும் அவர் ஒரு யூத குலத்தில் பிறந்தனால எத்தனையோ இடங்களில் சமாரியர்கள் வந்து அவரை விரட்டுறவராய் காணப்பட்டாங்க. இவர் நன்மை செய்ய போவார், அந்த இடத்துல வந்து தேவன் இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று விரட்டுறவர் தான் காணப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா வந்து அப்படி கிடையாது. அவர் சமாரியர்களையும் நேசித்தார். அந்த சமாரிய ஸ்திரியை பாருங்க, அந்த இடத்துல அவர் தாகத்துக்கு தண்ணி தான் என்று கேட்கும்போது அவர் சொல்வா, நான் வந்து ஒரு சமாரியர்னு, யூதர்களுக்கும் சமாரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் கலக்க மாட்டாங்க, அப்படி இருக்கு நீ எப்படி ஏன்ட்ட தண்ணி கேட்கலான்னு என்று சொல்லுவா. பார்த்தீங்களா? அப்போ யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகவே செய்யுது. யூதர்கள் வந்து தான் ஒரு மேல் இனத்தவர்கள் என்று ஒரு பெருமையாக சமாரியர்களை வெறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால் அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகவே செய்யாது. ஆனால் அந்த லேவின் விலகி போயிட்டான், அந்த ஆசாரியர் விலகி போயிட்டாரு. ஆனால் அந்த சமாரியன் வந்து அந்த அந்த குற்றராய் கிடந்த அந்த மனிதனுடைய காயங்களை கட்டி எண்ணெய் பூசி அவனை வந்து சத்திரத்தில் கொண்டு விட்டான். மறுநாளில் புறப்படும்போது 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். நான் வந்து 2 காசு கொடுத்து இந்த சத்திரத்துக்கார்ட்ட, சத்திரம்னா என்னது, இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா லாட்ஜுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் சத்திரம் ரொம்ப நெடுதூரம் பயணம் போய்கிட்டு இருப்பாங்க, இடையில சத்திரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு, ஒரு வைத்தியசாலை அதில் கொண்டு சேர்த்து ஏதாயிலும் பணம் வந்தால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன். அந்த சம்பாரியனுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம அவசரமாக ஒரு வேலைக்காண்டி போயிட்டுருப்போம். அப்போ இடையில யாராவது வந்துட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, நான் அவசரமாக போயிட்டுருக்கேன், இப்போ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவையாக இருக்கும், ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா அவசரமாக அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும். அப்போ வந்து கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், உடனே நான் இப்போ தான் ஒரு அவசர வேலையாக போயிட்டுருக்கேன், வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போயிடுவோம். அதே போல் யாராவது ரோட்டில் குற்றுகிறா அடிபட்டு கிடந்தா கை வைக்கிறதுக்கே என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும், நம்மளுக்கு எதுக்கு வம்பு,
இந்த ட்ரெயின்லலாம் தண்டவாளத்தை கடக்கும்போது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அந்த ரயில்வே போலீஸ் வர்ற வரைக்கும் அந்த மனிதன் உயிர் இருக்கும், குற்றுயிராக கிடந்தாலும் யாருமே போய் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா கை வச்சாச்சுன்னா அவங்க ரேகப்பட்டுரும், அதனால எதுவும் விசாரிக்க கூப்பிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு தாகத்துக்கு தண்ணி கேட்டால் கூட யாருமே நினச்ச மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதேமாரி ரோட்டருங்களில் சாலையில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட யாருமே தைரியமாக போக மாட்டாங்க. ஆனால் இடையில நான் நியூஸில் ஒரு நேரம் பார்த்தேன், ஒரு கலெக்டர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது, அவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போ அவர் என்ன செஞ்சார், அவருடைய அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த வாகனத்தில் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களை கொண்டு போய் ஏற்ற சமயத்தில் கொண்டு சேர்த்து அவங்கள உயிர் பிழைக்க வைக்காங்க. நான் நியூஸில் கேள்விப்பட்டேன். இப்படி ரொம்ப லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே பயப்படுவாங்க. நம்மளுக்கு என்ன வம்பு, நம்ம குழந்தை குட்டி இருக்குது, நம்ம அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா நம்மளை கூப்பிடுவாங்க, வீண் வம்பு எதுக்கு அப்படிமா. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இந்த கேமரா அதெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் தைரியமாக போய் என்ன செய்தாங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து தைரியமாக தூக்கி முதலுதவி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. ஏன்னா அந்த கேமராவில் எல்லாமே தெரிஞ்சிடும், அவங்க எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்தாங்க எல்லாம். ஆனாலும் தைரியமாய் போகிறவர்கள் ஒரு சிலர் தான். அதே போல் தான் இந்த நல்ல சமாரியன் போய் என்ன பண்ணுறாரு, அந்த காயங்களை கட்டி எண்ணெய் பூசி சத்திரத்தில் கொண்டு சேர்க்கணும். அப்போ நம்ம வந்து எப்படி காணப்படுகிறோம், யாராவது இந்த சமுதாயத்தில் அவங்க கஷ்டப்பட்டு துக்கத்தோடு காணப்பட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கோமா, அப்படி இல்லைன்னா கண்டும் காணாது போல் நம்ம என்ன செய்யணும் போகிறோமா, எப்படி நம்ம காணப்படுகிறோம், இறக்க குணம் நம்மகிட்ட இருக்கா, எப்படி நம்ம. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு அல்ட்ட ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு ரோட்டில் போவாங்க, வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுத்துனவங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, பிழைச்சிக்கிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்ம எப்படி காணப்படுகிறோம், நம்ம வந்து என்ன செய்யணும், மனதிற்கும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 பேர்களில் யார் பிறன் யார் என்று கேட்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த நியாயசாஸ்திரி என்ன சொல்கிறான், அந்த 3வது ஆள் அந்த சமாரியன் தான் நல்லவன், அவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா நீ போ அப்படி செய்யன்னு சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கோம், அந்த பிறன் யார், அந்த நல்ல சமாரியன் கதையில் வருகிற அந்த பிறன் யார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பிறன் யார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது அந்த ஏசாயா 61:1 அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா 61:1 அதிகாரத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கள் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்ததை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவ நீதி சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, வந்திருக்கிறார். அப்போ அந்த சமாரியன் நல்ல சமாரியன் யார், முதலாவது வந்து நம்ம யாரை நினைக்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதலாவது வந்து பழைய ஏற்பாட்டில் ஆதாம் வந்து பாவம் செய்யும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாவங்களை அந்த ரொம்ப பண்ணும்போது தேவன் வந்து அவங்கள அழிச்சிருக்காரு. இந்த நோவாவினுடைய காலத்தில் அந்த வெள்ளத்தினால அழிச்சிருக்காரு. அதற்கப்புறம் நோவாவினுடைய காலத்தில் பழைய ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததி வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த நோவாவுடைய சந்ததியில் தான் முதல் என்ன பண்ணுறாரு, அந்த நோவா வந்து கர்த்தருக்கு ஒரு பீடத்தில் வந்து முதல் என்ன பண்ணுறாரு, சமாதான பலிகளை இடுகிறார். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மோசேனுடைய காலங்களில் இஸ்ரேல் மக்கள் அந்த பாவத்தை ஆண்டவருக்கு செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவங்க தீர்ப்பதுக்காக என்ன செய்தாங்க, ஆசாரியன்கிட்ட கொண்டு போய் ஆடு, வெள்ளாட்டு கடா, டப்புரா குஞ்சு எதையாவது கொண்டு கொடுத்து அவங்க பாவம் மன்னிப்பை பெற்றாங்க. ஒவ்வொரு பாவம் செய்யும்போது அவங்க என்ன செய்தாங்க, இரத்த பலிகளை இட்டு வந்துருந்தாங்க. அது முதலாவது கட்டத்தில் அப்படி நடந்துச்சு. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் அடிக்கப்பட்டு அவர் குற்றுயிராய் அவருடைய சரீரத்தை அவர் வந்து சிலுவையில் தொங்குறார். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடி அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில்
நமக்காக அவர் ஜீவனை விடுகிறார். அவரை வந்து என்ன பண்ணாங்க, வஸ்திரத்தெல்லாம் அந்த வஸ்திரம்லாம் இல்லை, அவங்க ஈட்டி வச்சு எரிச்சுதாங்க குத்துறாங்க. எல்லா அக்கிரமத்தையும் நமக்காக எல்லா அக்கிரமத்தையும் அவர் என்ன செய்தார், சுமக்கிறார். எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்துறார். அவருடைய காயத்தின் தழும்புகளால் நம்ம என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த நல்ல சமாரியன் யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து அப்படி விட்டுட்டு போகலை. அவர் வந்து நமக்காக என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து அவர் வந்து என்ன செய்தார், அவர் போகும்போது என்ன பண்ணுறாரு, அந்த 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 குற்றூராய் கிடந்தவனை 2 காசு கொடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த சத்திரத்தில் வந்து சேர்க்காரு. அப்போ அந்த 2 காசு பழைய ஏற்பாட்டில் வந்து பாவம் மன்னிப்புக்கு என்னது, அவங்க அந்த ரத்தத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, பாவம் மன்னிப்புக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு அல்லாட்டா தான் ஆசாரியர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது ஆசாரியர்கள் பலியிட்டாங்க. ஆனால் 2வது அவரே நமக்காக பலியானார். அவர் இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணார், ஒரு 2 காசு சத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டு போகிறாரு. அந்த 2 காசு என்னதுன்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, 2வது புதிய ஏற்பாடு. இந்த 2 ஏற்பாடுகளையும் நம்ம என்ன செய்யணும், அவர் சொல்கிறார்ல, நீங்கள் எவ்வளோ நாளும் செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அந்த காசு நமக்கு பணம் இருந்தால் நம்ம எவ்வளோ நாளும் செலவழிப்போம். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 2 காசு செலவழிங்க. எத்தனை பேர் நம்ம செலவழிக்கும். அந்த பழைய ஏதோ ஒரு திருமண காரியங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த ஞானஸ்தானா அதுக்குன்னு ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது முக்கிய நேரங்களில் ஒரு அடக்காரதுன்னா அதுக்குன்னு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம எங்கேயாவது போகணும்னா ஒரு வாக்கு தத்துவத்தை பிடித்து அதை கேட்டுப்படி சொன்னாங்க. இப்படி ஒரு கடமைக்காக ஒரு சடங்காச்சாரமாக நம்ம வசனங்களை படிக்காதபடி நம்ம ஆண்டுடைய வசனத்தை என்ன செய்யணும், நம்ம எல்லாவற்றையும் நம்ம படிக்கணும். ஒரு வசனம் கூட அதில் தேவையில்லாதது கிடையாது. எல்லாமே ஆண்டுடைய தேவ ஆவினால எழுதப்பட்டது. அதனால எந்த வசனமும் இந்த வசனம் நல்லது, இந்த வசனம் நல்லது அப்படின்னு கிடையாது. எல்லா வசனமும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வருகை மட்டும் அந்த 2 காசையும் நம்ம என்ன செய்யணும், நல்லா செலவழிக்கணும். அப்படி செலவழிச்சாதான் அவருடைய வருகையில் அவர் இரக்கமுள்ளவராய் அந்த நல்ல சமாரியாய் காணப்பட்டார். அந்த பழைய அந்த அந்த கல்லனை அந்த கல்லர்கள் அடித்து போடப்பட்ட அந்த சமாரியனை காப்பாற்றுகிறவராய் வந்தார். ஆனால் இனி வரும்போது அவர் ஒரு நியாயாதிபதியாய் வருவார். அப்போ நியாயாதிபதியாய் வரும்போது அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார், அந்த 2 காசு நம்ம எவ்வளோ செலவழித்தோம், அந்த செலவழித்து நம்ம நல்லா அதை கரைச்சி குடித்தா தான் நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தை டெய்லி படித்து நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படும்போது தேவன் நம்மளை என்ன செய்வார், நம்மளை நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்படுகிறார். யோவான் 17:5 ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதனால் நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னு என்ன செய்யணும், அந்த ஒன்றான மெய் தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், நம்ம சேவிக்கணும். அப்போ நல்ல சமாரியன் அந்த இயேசுப்பா சொன்னாங்கல்ல ஓமியா, அந்த அந்த நியாயசாஸ்திரிட்ட பிறன் யார், அந்த பிறன் யார், நமக்காக அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நமக்காக கொலை செய்யப்பட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நல்ல சமாரியன். அவர் நமக்கு என்ன செய்தார், அந்த அந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி காயத்தை கட்டுறதுக்கு எண்ணெயும் திராட்சரசமும். அந்த திராட்சரசம் என்பது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். பிறருக்கும் நம்ம உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு பாட்டு இருக்குது, நம்ம பெர்க்மன் செய்ய எழுதின பாட்டு, நல்ல சமாரி இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே. அதுக்கப்புறம் என்ன, அவர் காயம் கட்டினாரே, அவர் அந்த எண்ணெய் பூசினார். அப்படி அருமையாக இருக்கும் அந்த பாடு. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை, நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப அருமையான பாடல். அதனால் நல்ல சமரனாகி இயேசுவை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். ஒருவேளை அந்த யூத மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை குறித்து என்ன செய்தாங்க, வெறுத்தார்கள்.
அந்த சமாரியனை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வந்து யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த அந்த நம்ம அடிபட்டு பாவத்தில் நொறுக்கப்பட்ட நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த இயேசுப்பா வந்து பேய்கள் பிசாசுகளெல்லாம் துரத்தும் போது அவர் வந்து நோயாளிகளெல்லாம் சுஸ்தம் பண்ணும்போது யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ பிசாசு பிடித்தவன், நீ சமாரியன் என்று அவரை கேலி பண்ணுவாங்க. அப்போ பாருங்க, அப்போ அந்த நல்ல சமாரியனை குறித்து அந்த யூதர்களுடைய வாயிலே வந்திருக்கு அந்த நல்ல சமாரியன் யார் என்று. அவர்கள் சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு சமாரியன். ஏன்னா சமாரியன்னா கேவலமாக நினைப்பாங்க. அப்போ இயேசுப்பாவை சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு சமாரியன், நீ ஒரு பிசாசு பிடித்தவன் அப்படின்னு அற்புதமாக பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நமக்காக இந்த உலகத்தில் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன பண்ணார், அவர் வந்து நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கப்பட்டு அவர் நமக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தந்த தேவன். அவர் திரும்பவும் நியாயாதிபதியாக வருவார். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த வருகையில் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாய் காணப்படணும். அவர் இந்த அடிப்பட்டவனுக்கு எப்படி எண்ணெயையும் திராட்சரசத்தையும் கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் அந்த அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியையும் இந்த திராட்சரசமாகிய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வேதாகமத்தில் எந்த வசனத்தையும் நம்ம நினைச்சக்கூடாது, இந்த வசனம் பிடிக்கல இந்த வசனம் பிடிக்கலன்னு ஒதுக்கக்கூடாது. எல்லா வசனத்தையும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜா, ஜீவனுள்ள தேவனப்பா, அந்த நல்ல சமரியனாய் அப்பா வந்து தவப்புனே, அந்த அடிப்பட்டவனே அப்பா நீர் காத்தீர் தவப்புனே, இயேசப்பா சத்திரத்தில் கொண்டு சேர்த்து தவப்புனே. இயேசு ராஜா, மறுபடியும் நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி தவப்புனே. அதே போலப்பா எங்களுடைய பாவங்களை நீர் ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு உடைய ரத்தத்தை சிந்தினே தவப்புனே. மறுபடியும் அப்பா நீர் 3ஆம் நாள் எழுப்பப்பட்ட ராஜா பரலோகத்துக்கு பரமேறி இன்று ஜீவனோடு காணப்படுகிறப்பா. திரும்ப நீர் வருவீர் தவப்புனே. அந்த நேரத்தில் நியாயாதிபதியாக வருவீர் தவப்புனே. நீர் ஆண்டவரே இரக்க குணமுள்ளவராய் மனதுருக்கம் உள்ளவராய் காணப்பட்ட நீர் நியாயாதிபதியாய் வருவீரப்பா. அப்பொழுது நாங்கள் உண்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.